குட்டி பொண்ணுக்கு ஏன் தான் இந்த இட்லியும் தோசையும் அப்புறம் சப்பாத்தி பூரி இதெல்லாம் பிடிக்குதுன்னே தெரிலங்க. என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன்றா. அதே மாதிரி தான் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சாலும் அதே வந்து பிடிக்காதுங்க அவளுக்கு, சாப்பிட மாட்டா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நேற்று அவளுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி நாளைக்கு இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு மொதல் நாளே அரிசி ஊற வச்சு மாவாட்டி வச்சுருந்தேங்க. சைட்லேயே சரி இன்றைக்கி இட்லி செஞ்சாலான்னு இட்லி வந்து 2 அடிசல் ஊற்றி எடுத்துட்டேங்க. அப்புறம் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. பச்சையாக வந்து ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி அப்புறம் பொட்டுக்கடலை 1 மூடி தேங்காய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பூண்டு மசாலா செலவு எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அதை வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்புறம் நம்ம அரைச்சி வச்சதையும் எடுத்து ஊற்றிட்டுங்க. கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம செஞ்ச இட்லியும் அந்த கிரேவியும் எடுத்து ஊற்றிட்டு பாப்பாவுக்கு கொடுத்ததுமே பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பிங்க. அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நானும் செஞ்சு கொடுத்துட்டேங்க.